என்ன பாப்பா ஃபங்க்ஷன்ல பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டியா நீ? அம்மா நான் சாப்பிடலம்மா, ரொம்ப காரமாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரீங்களா? நான் சாப்பிட்றேன். பிரியாணி நல்லா தானே இருந்துச்சு. ஓகே, நான் ஃப்ரைட் ரைஸ் உனக்கு பண்ணி தரேன். அதுக்கு இன்னைக்கு பாஸ்மதி ரைஸை 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சு இதை நல்லா போட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா குயிக்காக வெந்த உடனே எடுத்துடணும். ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், உங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கேப்சிகம், உருளைக்கிழங்கு, நான் அதுதான் இன்னைக்கு இருந்தது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாட்டு சாதத்தை அந்த பக்கம் வடிச்சாச்சு. நீங்கள் கேபேஜை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே மிளகோட கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட் வாங்கி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வடிச்சு வச்ச பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்து கிளற வேண்டியதான். எக் ரைஸ் கேட்டனால இன்னைக்கு எக்கு ஒரு 3 எக்கு தனியாக முதல்ல நல்லா பாயில் பண்ணிக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிட்டு சாதத்தோட அந்த வெஜிடபிள்ஸ், இந்த முட்டை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. மேலே சாஸ் ஊற்றி. தேங்க்யூ, see you, bye bye.